பின்னங்கள் fractions. இப்போது நாம் பின்னம் என்றால் என்ன, பின்னங்களின் பகுதி, பின்னங்களின் தொகுதி பற்றி நாம் அறிய இருக்கின்றோம். பின்னம் என்பது முழு பகுதியை சம பாகங்களாக பிரித்து அதில் ஒரு பாகம் அல்லது பல பாகங்களாக குறிக்கும் எண் ஆகும். முழு பகுதியின் பாகங்கள் சமமாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு முழு பொருள் 4 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு முழு பாகம் 4 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவற்றின் பகுதி 4. பின்னங்களின் பகுதி. ஒரு பின்னத்தில் மேலிருக்கும் எண் தொகுதி என்றும் கீழிருக்கும் எண் பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது. முழு பொருளை எத்தனை சம பாகமாக பிரித்தமோ அவையே பகுதி எனப்படும். மொத்த பாகத்தில் நாம் பிரித்த அந்த சம பாகங்களில் இருந்து எவற்றை நாம் தேர்வு செய்கின்றோமோ அவை தொகுதி எனப்படும். பின்னம் ஈக்குவல் பகுதியில் தொகுதி. இங்கே ஒரு முழு பாகம் சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முழு பொருள் 2 சம பாகமாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் 2இல் 1 ஆகும். மொத்தமுள்ள 2 பகுதியில் 1. இப்பொழுது அவை இரண்டும் 2 பாகமாக பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றும் 4இல் 1 ஆகும். பகுதி 4 தொகுதி 1. பின்னங்களின் பகுதி. முழு பாகம் அதன் பகுதி 1. அடுத்து 2 சம பாகத்தில் அதன் பகுதி 2. அடுத்து உள்ள 4 சம பாகங்களில் அவற்றின் பகுதி 4 ஆகும். ஒரு பொருளை எத்தனை சம பாகங்களாக நாம் பிரிக்கின்றோமோ அதுவே அதன் பகுதி ஆகும். பகுதி மற்றும் தொகுதி அறிதல். கூடையில் மொத்தம் 12 பழங்கள் உள்ளன. அதாவது ஆப்பிள் பழங்கள் 2ம் ஆரஞ்சு பழங்கள் 10ம் உள்ளன. ஆரஞ்சு பழங்கள் 10, ஆப்பிள் பழங்கள் 2, மொத்தம் 12 பழங்கள் உள்ளன. இதில் ஆப்பிள் பழங்களின் பின்னம் என பார்க்கின்ற பொழுது மொத்தம் உள்ள 12 பழங்களில் 2 பழங்கள் மட்டும் ஆப்பிள் பழங்கள். இதனை 12இல் 2 என நாம் அழைக்க வேண்டும். ஆப்பிள் பழங்களின் பின்னம் மொத்தமுள்ள 12 பழங்களில் 2, அதாவது மொத்தமுள்ள பழங்கள் 12ம் பகுதி. இருக்கின்ற அந்த 2 ஆப்பிள் பழங்களும் தொகுதி. ஆகவே ஆப்பிள் பழங்களின் பின்னம் 12இல் 2 ஆகும். அடுத்ததாக ஆரஞ்சு பழங்களின் பின்னம். மொத்தமுள்ள 12 பழங்களில் 10 பழங்கள் ஆரஞ்சு ஆகும். இதனை 12இல் 10 என அழைக்க வேண்டும். அதாவது மொத்தமுள்ள 12 பழங்களில் 10 பழங்கள் ஆரஞ்சு பழங்கள் ஆகும். ஆரஞ்சு பழங்களின் பின்ன வடிவம் மொத்தமுள்ள 12 பழங்களில் 10 பழம் ஆரஞ்சு பழம். இதனை 12இல் 10 என அழைக்க வேண்டும். 12 என்பது பகுதி, 10 என்பது தொகுதி ஆகும். பகுதி மற்றும் தொகுதி அறிதல். 4 கன சதுரங்கள் இருக்கின்றன. ஆகவே பகுதி மொத்தம் 4. இதில் ஒரே ஒரு கனசதுரம் மட்டும் வண்ணமிடப்பட்டுள்ளது. வண்ணமிடப்பட்ட பாகத்தின் பின்னம் மொத்தம்
பாகம் வண்ணமிடப்பட்டுள்ளது. இதனை 4 இல் 7 என அழைக்கின்றோம். 4 என்ற இனத்திலிருந்து 7 பாகங்கள் வண்ணமிடப்பட்டுள்ளது. ஆகவே இதனை 4 இல் 7 என அழைக்கின்றோம். பகுதி 4